தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் 5வது நாளாக நேர்காணல் நடத்தி வருகிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பணியில திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஈடுபட்டிருக்கிறார். 5வது நாளாக திமுக வேட்பாளர் நேர்காணல் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு காலையில நடக்கக்கூடிய இந்த வேட்பாளர் நேர்காணல்ல கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் இந்த 3 மாவட்டங்கள்ல இருந்தும் 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறாங்க. அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர்கள் செஞ்சி மஸ்தான், பொன்முடி உள்ளிட்ட நிர்வாகிகளும் இன்றைய பங்கேற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. நாளைய தினமும் நேர்காணல் நடைபெற இருக்கிறது. கடைசி நேர்காணல் நாளைய தினம். அதற்கு பிறகு வேட்பாளர் தேர்வு செய்யக்கூடிய பணியில திமுக தலைமை ஈடுபட போறாங்க. மார்ச் 30ஆம் தேதி தமிழகத்துல வேட்பு மனு தாக்கல் தொடங்க இருக்கிறதுனால அதற்கு முன்னாடி ஆளும் கட்சியான திமுக வேட்பாளர் பட்டியலை வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. அதனால இந்த நேர்காணல் பணியெல்லாம் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. யாருக்கு வாய்ப்பு கொடுத்தால் வெற்றி பெற ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இந்த வேட்பாளர் நேர்காணல் அப்படிங்கிறது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில அண்ணா அறிவாலயத்தில் இன்றைக்கு 5வது நாளாக நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.